1725ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டிலே ஒரு சிறுவன், ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை தாய் சிறு வயதில் கிறிஸ்தவ மதத்திலே வளர்த்தெடுக்கின்றாள். ஆனால் அந்த குழந்தை சிறுவனாக இருக்கின்ற பொழுதே தாய் இறந்து விடுகின்றாள். அதன் பிறகு அந்த குழந்தை தவறுதலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றது. வளர்ந்து வருகின்ற பொழுது கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் இல்லை என்ற ஒரு எண்ணத்திலும் அதை உறுதியாகவும் கொண்டு வாழ்ந்து வருகிறது. தன்னுடைய இளம் வயதிலேயே கப்பலில் பணி. என்ன பணி என்றால், ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள மனிதர்களை அடிமைகளாக கப்பலில் ஏற்றி அவர்களை மற்ற நாடுகளில் சென்று விற்பது. ஆக மனிதர்களை விற்கின்ற ஒரு பணியில் அந்த மனிதன் ஈடுபடுகின்றான். ஆனால் 1748ஆம் ஆண்டு இதுபோன்று மக்களை அடிமைகளாக ஏற்றி செல்லுகின்ற பொழுது கடலில் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அந்த கொந்தளிப்பு பாதிப்பினால் தன் உயிரை இழந்து விடுவோம் என்று அவனே எதிர்பார்க்காத வண்ணம் பயத்தில் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். ஆனால் அன்று அதிர்ஷ்டவசமாக அந்த கப்பலுக்கோ அல்லது அதில் இருந்தவர்களுக்கு எதுவும் ஆகவில்லை. ஆனால் அது அவனுடைய வாழ்வை மாற்றியது. நான் இப்படிப்பட்ட பணியை செய்வதில்லை என்று இறுதியாக ஒரு குருவாக மாறுகின்றான். அமேசிங் கிரேஸ் என்ற ஒரு பாடல் எழுதியிருக்கின்றான். அந்த பாடலில் அவர் சொல்லுகின்றார், நான் பார்வையிட்டிருந்தேன், இப்பொழுது பார்வையுள்ளனாக